லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் எந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தாலும், திருச்சி மாவட்டத்தில் லால்குடியில் எந்த வருவாய் கோட்டாட்சியர் வந்தாலும், திருச்சி மாவட்டத்தில் லால்குடி வட்டத்தில் எந்த வட்டாட்சியர் வந்தாலும், லால்குடி சிமெண்ட் ஃபேக்டரி டால்மியா சிமெண்ட் ஆலையை யாரும் முறையான கள ஆய்வுக்கு செல்வதில்லை. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் படும் வேதனைகளை பெரிய அளவுக்கு யாரும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு துர்பாக்கிய நிலை. கள்ளக்குடியை கண்ட கருணாநிதி என்றொரு பாடல் உண்டு. அந்த கள்ளக்குடி என்ற ஊருக்கு டால்மியா என்று பெயர் வைக்க முயற்சி செய்த போது அதை தடுத்தவர் ஐயா கலைஞர் அவர்கள். அப்படி வரலாறு உண்டு கள்ளக்குடிக்கு. அந்த கள்ளக்குடியில இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் மூச்சு விட முடியாமல் திணறுகிறார்கள் பல வகையில். ஆளுங்கட்சி ஆளும் சிக்கல், அங்கே நான் தான் தாதா என்று சொல்லக்கூடியவர்களாலும் சிக்கல், பல சிக்கல் இருக்கிறது. ஆனாலும் கூட நாம் தொடர்ந்து அந்த மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்து வருகிறோம். ஏன் அந்த மக்களுக்கு நம்ம குரல் கொடுக்கிறோம்? நம்ம ஒரு விவசாய சங்க தலைவர் என்கிற முறையிலும், ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையிலும், அங்கு கனிம வளங்கள் அதிகமாக வெட்டி எடுக்கப்படுகிறது. அதுவும் விதிமுறைகளை மீறி எடுக்கப்படுகிறது. இதை கேட்பார் இல்லை, பார்ப்பார் இல்லை. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் வருகைக்கும் பின்னால் பல காரணங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வருவாய் கோட்டாட்சியரும் ஒவ்வொரு வட்டாட்சியரும் அந்தந்த பகுதியிலே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெருந்தொகையை வாங்கிக் கொள்கிறார்கள். அரசியல்வாதிகளும் அப்படியே. அந்த வகையில் பார்க்கும்போது நாம் 18/1/2026 அன்று மாண்புமிகு முதல்வர் தனிப்பிரிவுக்கும் ஊழல் தடுப்பு பிரிவுக்கும் முதன்மைச் செயலாளர் வருவாய்த்துறை அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் திருச்சிராப்பள்ளி அவர்களுக்கும் ஸ்ரீதர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கும் நாம் மனு அனுப்புகிறோம். அந்த மனுவில் என்ன குறிப்பிடணும்னா, திருச்சி மாவட்டத்தில் லால்குடி வட்டத்திற்கு உட்பட்ட கள்ளக்குடி பகுதியில் டால்மியா சிமெண்ட் ஆலை என்ற ஒன்று இயங்கி வருகிறது. கள்ளக்குடியில் உள்ள சிமெண்ட் ஆலை அளவுக்கு அதிகமாக சுண்ணாம்பு கல் எடுப்பதாக, கள்ளக்குடி முழுவதும் குடிநீர் ருசித்தன்மை இழந்து உப்பு நீராக உள்ளதால் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு ஒவ்வொரு ஆண்டுக்கும் இறப்பு எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது. சிறியவர் முதல் பெரியவர் வரை கிட்னி பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தகவலையும் அதில் நம்ம குறிப்பிட்டிருக்கோம். மேற்படி சிமெண்ட் ஆலை சுண்ணாம்புகள் தேவையற்ற சேமிப்பாலும் அரசு விதிமுறைகளை மீறி இயங்கி வருவதாலும் கள்ளக்குடி பேரூராட்சி முழுவதும் உள்ள மக்கள் மற்றும் கால்நடை வரை பாதிப்பு ஏற்படுகிறது. 10/7/2025 முதல் 30/6/2025 வரை மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை மனு, பல மனுக்களை நாம் அனுப்பியிருக்கோம். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. லால்குடி வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் லால்குடி வட்டாட்சியர் தளப்பார்வை விசாரணை செய்து தகவல் அனுப்பி வைக்குமாறு உத்தரவிடப்பட்ட நிலையில் இந்நாள் வரை மனுதாரருக்கு தளப்பார்வை எவ்வித கடிதமும் வரவில்லை. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் மிகப்பெரிய அளவுக்கு அந்த டால்மியா சிமெண்ட் ஃபேக்டரியில் பெரிய அளவுக்கு கையூட்டு வாங்கியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வாங்குறாருன்னு கேள்விப்பட்டேன். மேற்படி தனியார் நிறுவனத்திடம் அதிக அளவுக்கு கையூட்டு பெற்றுக்கொண்டு மாவட்ட ஆட்சியரிடமிருந்தும் லால்குடி வருவாய் கோட்டாட்சியரிடமிருந்தும் வரும் உத்தரவு மனுக்களை கழிவறை காகிதமாக பயன்படுத்தி தனியார் நிறுவனத்திலிருந்து பல லட்சம் கையூட்டு வாங்கி அதிக அளவுக்கு அசையா சொத்துக்களை குவித்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம மனு அனுப்பியிருக்கோம். ஆக மாவட்ட ஆட்சியருக்கும் தனிப்பட்ட முறையில் 10/7/2025 அனுப்பியிருக்கோம். திருச்சி மாவட்டம் லால்குடி கள்ளக்குடியில் சிமெண்ட் ஆலை தொழிற்சாலைக்கு தயாரிக்க தேவைப்படும் மூலப்பொருட்கள் சுண்ணாம்பு கல் சுரங்கத்திற்கு ராஜா தியேட்டர் பேருந்து நிறுத்தம் அருகில் வடபுறம் சுண்ணாம்பு கல் நிறைந்த வெளியில் அதிக அளவுக்கு சேமிக்கப்படுகிறது. டால்மியா சிமெண்ட் ஆலை அளவுக்கு அதிகமாக சுண்ணாம்பு கல் எடுப்பதால் கள்ளக்குடி முழுவதும் குடிநீர் ருசித்தன்மையிலிருந்து உப்பு நீராக உள்ளதால் சிறுவர்கள் பெரியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். சுண்ணாம்புகள் தேவையற்ற சேமிப்பாலும் டால்மியா சிமெண்ட் ஆலை அரசு விதிமுறைகள் மீறி இயங்கி வருவதாலும் கள்ளக்குடி பேரூராட்சி முழுவதும் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். 10/7/2025 நாம் கலெக்டருக்கு மணி அனுப்பியிருக்கோம். லால்குடி வருவாய் கோட்டாட்சியர் நேர்மையின் சிகரமாக செயல்பட்டு வட்டாட்சியருக்கு ஒரு உத்தரவு போட்டு இந்த புகார் மனுவை விசாரணை செய்து முறைப்படி வருவாய் கோட்டாட்சியராகிய எனக்கு தகவல் வழங்குங்கள் அப்படின்னு அவர் உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவையும் மதிக்கவில்லை வட்டாட்சியர். லால்குடி வட்டாட்சியர் அனுமதியின்றி கிராவல் அள்ளப்பட்டது கண்டறியப்பட்டால் ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. கிராவல் அள்ளுறாங்க, அந்த பகுதியில் சுண்ணாம்புகள் அள்ளுறாங்க. வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவு போட்டும் எந்த விதமான நடவடிக்கையும் லால்குடி வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்கவில்லை.
லால்குடி வட்டாட்சியர் கோடிக்கணக்கிலே லால்குடி வட்டத்துக்கு பெரிய அளவுக்கு சொத்து சேர்த்துட்டார். சப்டிஷன் அப்போ இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள் பட்டாமறுதல் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் லால்குடி வட்டாட்சியர் டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குறாரு. அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய தனியார் மில்லுலையும் பணம் வாங்குறாரு. கோடிக்கணக்கான ரூபாய் அரசாங்கத்துக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி லால்குடி வட்டாட்சியர் சில கோடிகளை சம்பாதித்து விட்டார். அதனால் அவருடைய அசையும் அசையா சொத்துக்களை முறைப்படி அரசு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும். அவர் களப்பார்வைக்கு டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி எத்தனை தடவை போனார், அதனுடைய புகைப்படம், வீடியோ இதெல்லாம் பென்ட்ரைவில் கொடுங்கன்னு கூட நான் தகவல் அறிவியல் அமைச்சத்தில் கேட்டிருக்கோம். ஆனால் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. இப்படி ஊழல் முறையீடு செய்யக்கூடிய லால்குடி வட்டாட்சியரை பணியிடை நீக்கம் செய்து அவர் சம்பந்தப்பட்ட புகைப்புகளை முறைப்படி தணிக்கை குழு ஆய்வு செய்தார். டால்மியா சிமெண்ட் ஃபேக்டரி மட்டுமல்ல, மற்றும் தனியார் நிறுவனங்களில் எத்தனை கோடி பணம் வாங்கியிருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வரும். கள்ளக்குடி மக்களின் வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை அவ்வப்போது லகரம் டிவியில் நம்ம தொடர்ந்து சொல்லி வர்றோம். கள்ளக்குடி பேரூராட்சி மக்கள் நீங்கள் பேட்டி கொடுக்கணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் வரும், தொடர்பு கொண்டு நேரில் நீங்கள் பேட்டி கொடுக்கலாம். தொடர்ந்து கள்ளக்குடி மக்களுக்காக நாம் குரல் கொடுப்போம். லால்குடி வட்டாட்சியர் போன்ற ஊழல்வாதிகளை லால்குடியிலிருந்து மாற்றி அமைக்கவும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கவும் தொடர்ந்து நாம் பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.